திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கலகம் கற்பிக்கிற வகையில் திமுக ஆட்சியின் மீது அவதூறாக பேசி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் தலைவிரித்து ஆடியது போலவும் அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்குது என்பதை போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் மத்தியிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார். பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் மானியம் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் யாருடைய ஆட்சியிலே அதிகம் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக அண்மையிலே கைது செய்யப்பட்ட ஒருவர் ஜாபர் சாதிக் என்பவருடைய அதை வைத்துக் கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதைப் போல ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். ஆனால் இதே மனிதர் மீது அதிமுக ஆட்சி இருந்தபோது, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 2013 வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இதே நபர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த விடுதலைக்கு யார் காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் குற்றம் சாட்டப்பட்ட சாதிக் அவர்களோடு சேர்ந்து கொண்டு வழக்கை வேறு வகையாக திசை திருப்பி வழக்கை ஒழுங்காக நடத்த காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு எழுதப்பட்டு அவர் பார் கவுன்சிலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவை சார்ந்தவர், எடப்பாடியால் அரசில் இருந்தவர், எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது இவ்வளவு நடந்தது. அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆஜரானவர் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ். ஒரு வக்கீல் என்ற முறையில் ஒரு ஆஜராவதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் நிலைமை இப்படி இருக்க இவர்களால் போதைப்பொருள் தமிழ்நாட்டிலே உலாவிதை 10 ஆண்டு காலம் இவர் கொண்டு வந்து குவித்ததை இந்த 3 ஆண்டு காலத்திலே இந்த அரசு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசு எந்த வகையிலெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக சட்ட அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். டிஜிபி அவர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நல்ல நம்பிக்கை, நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கும் திமுகவுடைய கூட்டணிக்கும் ஆதரவாக வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாக திட்டமிட்டு இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை எடப்பாடி செய்து வருகிறார். அதற்காக அவருக்கு பல முறை நாங்கள் விளக்கம் சொல்லியும் கேட்காத காரணத்தினால், அது மட்டுமல்ல ஊர் உலகம் அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த போதைப் பொருளுடைய இருப்பிடமாக கேட்வே, அதாவது இந்தியாவுக்குள் நுழைவதற்கே இருப்பது குஜராத்தில் இருக்கிற பாஜகவினுடைய மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அதானி அவர்களால் நடத்தப் போகிற போர்ட்டில் இருந்தால் வருகிறது என்று எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் இதை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி இருக்கிற போது திட்டமிட்டு அவர் செய்கிற காரணத்தினாலே அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் முறையில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். பிறகு அதே போல கிரிமினல் வழக்குகளை நான் போட்டிருப்பது சிவில் வழக்கு. அதே போல கிரிமினல் வழக்கை
முதலமைச்சர் சார்பாக அரசு வழக்கறிஞர் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்திலே சிபிபி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆக அவர் மீதும் அண்ணாமலை மீதும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நான் எடப்பாடி மீது மாநில நஷ்ட வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன். இதை பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த அவமன்ன நம்பிக்கை போக்குகின்ற வகையிலே இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக ஆட்சியில எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் டிஜிபி அவர்களும் சொல்லியிருக்கிறார், சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். ஆக இந்தியாவிலே அதிகமான போதைப் பொருள் இருக்கிற குஜராத்திலே போய் மனித சிலை நடத்துவதற்கு பதிலாக அவர்களை கண்டித்து இங்கே நடத்துவதற்கு பதிலாக எடப்பாடி தமிழகத்தில் நடத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார் திமுக அந்த கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவர் அந்த தபர் ஜாஃபர் சாதிக் என்கிற அவர் அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு போது திமுக ஏமாற்றிருக்கிறார். இவ்வளவு பெரிய அரசாங்கம், மத்திய அரசு, என்ஐஏ அது இதெல்லாம் வச்சிருக்கிற அவரே இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றிய ஒருவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகள் ஏமாற்றி அது ஒன்றும் பெரிய ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியே கிடையாது. ஒரு அணியினுடைய துணை செயலாளர், செயலாளர் கூட கிடையாது. செயலாளர்கள் திமுக அதிகாரம். அதில் ஒரு 4-3 துணை செயலாளர் ஒருத்தராக மாவட்ட அளவில் போட்டிருக்காங்க. ஆக எப்படி அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கம் உளவுத்துறையும் ஏமாற்றினார், அப்படி நாங்களும் ஏமாற்றப்பட்டோம். இதை உணர்ந்தவுடன் அடுத்த கட்டமே அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் எங்கள் மீது குறை சொல்கிற இவர்கள், எடப்பாடி அவர்கள் ஒரு புகைப்பட டிவியில எல்லாம் பார்த்தோம். மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே ஒரு மடாதிபதி ஒரு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்கிறார். அவர் எடப்பாடியோட போட்டோ எடுத்திருக்கிறார். அது எடப்பாடி அமைச்சர் கேட்டான்னு நான் சொல்ல முடியும். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பெரிய அரசியல் தலைவர் மத்தியிலே வருகிறவர்கள் யார் வேண்டுமானால் சில பேர் அதுக்குன்னே திட்டமிட்டு செய்வார். நீங்கள் கூட கேமராக்கள் நீங்கள்லாம் போறீங்க, கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது சில பேர் வந்து அந்த கேமராவுடைய ஆங்கிள்லேயே வந்து நிற்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, திட்டமிட்டு சில பேர் தன்னுடைய படம் வரணுன்றதுக்காகவே எந்த ஆங்கிளில் நீங்கள் எடுப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஆங்கிளில் நிற்பாங்க. அதுவே ஏமாற்றி அதை வச்சு சில பேர் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதையெல்லாம் அதை வந்து போட்டோவில் நிற்கிறவங்களும் போஸ்ட் கொடுக்கும். எடப்பாடி எப்படி அங்கே பிளாக்மெயில் செய்யப்பட்ட பணத்துக்கும் அவருக்கும் சொல்ல முடியும், அதே போல திமுகவுக்கும் அந்த சாதிக்கும் தொடர்பு என்பதை சொல்லிவிட்டிருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாஜக தலைவர்கள் என்ன செய்தார்கள்? 12 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற போதைப் பொருள் விட்ட ஒருவர் ஜெயிலை விட்டு வெளியில் வந்து தண்டனை பெற்று 12 வருஷம் தண்டனை பெற்று வெளியே வந்தவரை அமித்ஷா மெம்பரா சேர்த்துட்டார். உண்டா இல்லையா? அதே போல குஜராத்திலே ஒரு இஸ்லாமிய பெண்ணை 6 மாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் கற்பழித்து அவருடைய 3 வயது குழந்தையும் அந்த அம்மையாரு கற்பழித்து சாகடித்த ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கல. அந்த நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை இவருடைய ஆட்சி, குஜராத் பிஜேபியினுடைய ஆட்சியில அந்த தண்டனையை ரத்து செய்து சிறையிலிருந்து வெளியே வருகிறார். அவர் பிஜேபி தலைவர்களும் மாலை போட்டு வரவேற்றார். அப்படி நாங்கள் யாரும் செஞ்சோமா? இதையெல்லாம் மறைந்து விட்டு திமுக மீது எடப்பாடி சொல்கிறார் என்றால் உள்ளபடியே இன்னும் அவர் பிஜேபியினுடைய அடிமையாகத்தான் இருக்கிறார் என்று தவிர குஜராத்தையும் கண்டித்து தீர்மானம் போட்டு மனித செயின் கொடுத்திருந்தா அவர் நியாயமானவர் சொல்லுவார். ஆகவே அவர் மீது வழக்கு தொடர்பிருக்கிறோம், நிச்சயமாக நிரூபிப்போம். தொடர்ந்து அவர் பேசாமல் இருப்பதற்கும் நீதிமன்றம் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதுவும் கிடைக்கும் என்று இப்போ நீதிமன்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது நீங்க பாக்குறீங்க. நீதிமன்றம் தான் இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறது. திமுகவை பொறுத்த மட்டிலும் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலம் தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது பொன்முடி அவர்கள் கூட உச்ச நீதிமன்றத்திலே அவருடைய தண்டனை நீர்த்து வைக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி நீதித்துறையை நம்பியிருக்கிற திமுக இந்த வழக்கை தொடரும். அதைத்தான் நான் சொன்னேன். எடப்பாடியுடைய உதாரணத்தை சொன்னீங்க.
அதாவது விஐபிஸ் கிட்ட சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. அதான் நான் சொன்னேன், பெரிய உளவுத்துறையை உளவு அதிகாரம் வைத்திருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு ஏமாற்றுகிற திறம் படைத்த ஒருவன். ஆஃப்டர் ஆல் எங்களை ஏமாத்துறதுல ஒன்றும் பெருசு இல்லை. அவ்வளோ பெரிய உளவுத்துறை அகில இந்திய அளவிலே யார் யார் வராங்க போறாங்க. சாதாரணமா பம்பல்ல பேசின அன்பரசனுடைய பேச்சை எடுத்து அடுத்த நாளே டெல்லியில எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அவ்வளவு சக்தி வாய்ந்த இவரை ஏன் இத்தனை அற்புதமா பிடிக்காம இருந்தாங்க? அவர்களே ஏமாந்திருக்கிற போது ஒரு சாதாரண எங்க மாவட்ட செயலாளர், நாங்கள் திமுகவை பொறுத்த மட்டும் மு.க. ஸ்டாலினோ உதயநிதியோ இளைஞர் அணிக்கோ மற்ற அணிக்கோ சேர்ப்பதில்லை. நாங்கள் மாவட்ட செயலாளரும் அங்க இருக்கிறவர்கள் கொடுக்குற பரிந்துரை தான். அப்படி கொடுக்கிற போது அவருடைய ஒரு சின்ன பதிவு தான், இன்னும் மாவட்ட அமைப்பாளர் பதிவு கூட ஒரு துணை அமைப்பாளர் 10ஓடு 11 அவர் பேரை கொடுத்துருக்கிறார். அவரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கத்தை ஏமாற்றிருக்காங்க, அவரையும் ஏமாற்றிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்டதுதான். சமீப காலமாக போதைப்பொருள் பறிமுதல் செய்யறது தமிழக காவல்துறை பறிமுதல் செய்யல. மத்திய போதைப்பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகள் அதிக அளவில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யறாங்க, தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிஜிபி விளக்கம் கொடுத்து விட்டார். கடந்த ஆட்சியில் எவ்வளவு இருந்து இதுக்கு சிடிபி கூட சொல்லியிருக்கார். 150 பேருடைய சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அசையா பொருள்களும் அசையும் பொருள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 வருஷம் நீங்க 10 வருஷமா கொண்டு வந்தத 3 வருஷத்துக்குள்ள முடியாது. 1 வருஷம் கவர்னன்ஸே இல்லை. உங்களுக்கு தெரியும், முழுக்க கொரோனா. இந்த 2 வருஷ காலத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இதையும் தடுப்பு பண்ணியிருக்கார். துணை அமைப்பாளர்கள் 10ஓட 11 அவர் பெரிய பொறுப்புகள். அடுத்து அரசியல்ல சிலர் புகைப்பட வரணுங்கிறதுக்காண்டி தலைவர்கள் பக்கத்துல நிக்கிறது வழக்கமான சொல்றீங்க. அதுதான் உதாரணமே சொன்னேன். நான் சொல்றேன், எடப்பாடி கூட போட்டோ எடுத்து ஒரு வக்கீல் போட்டிருக்காரு. அவர் போய் இந்த மடாதிபதியை 20 லட்சமா கேட்டு பிளாக்மெயில் பண்ணார். அப்ப எடப்பாடிக்கு அந்த வாங்கின பங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்காகத்தான் உதாரணத்தை நான் சொன்னேன். என் கூட 10 பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க. யார் நல்லவங்க யார் கட்டுவாங்க? நிதி கொடுத்ததுன்னா ஆதாரமற்றது, அதுதான் கேஸ் போட்டது. இப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொன்னார் என்பதுதான் வழக்கு. வாங்கியிருந்தா நாங்க கேஸ் போட்ட போட்டு எடுக்கணுமா? எங்க படம் நீங்க எப்படி ஒன்னா போட்டுக்கலாம். நீங்க வர்ற பாத்தீங்களா எப்படி அது போட்டோகிராபிக் எவிடன்ஸ் நாட்டில் அட்மிசபிள். சட்டப்படி இந்த வீடியோ எவிடன்ஸோ அல்லது போட்டோகிராஃபி எவிடன்ஸோ கூட எப்படி நம்ம கிராஃபிங் பண்றாங்க. அதனால அதுக்கு நாங்க வாங்கியிருந்தா நாங்க ஏன் வழக்கு போடுறோம்? நிரூபிக்கலாம் இல்ல. இன்னார் இடத்துல இந்த இடத்துல வாங்கினா இவ்வளவு ரூபாய் 22,217 எலெக்ஷன் பாண்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாண்டு யார் யார்கிட்ட வாங்கினாங்கன்னா வெளியில வந்து. அதே போல அவருக்கு எங்க கொடுத்துருந்தாலும் சொல்லட்டும், எடப்பாடி சொல்லட்டும், உங்க மூலமா கேட்கிறேன் எவ்வளவு கொடுத்தாரு, எங்க கொடுத்தாரு, யாருக்கிட்ட கொடுத்தாரு சொல்லட்டும். அதுக்காக தான் அவர் மாதிரி வழக்கே போட்டுருக்கோம். ஏற்கனவே அதாவது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் தெளிவா சொல்லியிருக்கு. அவருடைய டிஸ்குவாலிபிகேஷன்ல இவர் வராது, பர்வியூல வர முடியாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கன்வென்ஷனே செட்டில் பண்ணி நாட் செட்டில் பண்ணி ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் நைதர் கான்விக்ட் நார் இன்னசென்ட். அவர் தண்டிக்கப்பட்டவரும் அல்ல, தண்டிக்கப்படாதவரும் அல்ல. ஒரு நடுநிலையான எல்லை தான் வழக்கு முடிக்கிறது தான் முடிவெடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு தருணம் இருக்கிற போது அந்த பெனிஃபிட் ஷுட் கோ டு தி அக்யூஸ். அந்த பெனிஃபிட் அவருக்கு கொடுத்து அவர் பதவியில் நீடிக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பிக்கு இது ஜட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஆகவே அது மட்டுமல்ல, ஒரு எம்எல்ஏ இருந்து ஒரு மந்திரியாவதுக்கு எம்எல்ஏ தான் குவாலிஃபிகேஷன். பொன்முடி எம்எல்ஏ அவர் மந்திரி பதவி நீக்கி கொடுக்கறது சேர்க்கறது என்பது முதலமைச்சர் அவருடைய ப்ரெரோகேட்டிவ். அவரை நம்பிச்சு அனுப்பிச்சுட்டாரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேஸ்ல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இலாக்கா இல்லாத மந்திரியா இருக்கலாமா இல்லாமா என்று ஒரு வழக்கு போட்ட போது அதுக்கு அதிகாரம் கவர்னர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அது முதலமைச்சருடைய டிஸ்ட்ரிக்ட் தலையிடக்கூடாது தெளிவாக உச்ச நீதிமன்றம். அப்படி இருக்கிற போது பொன்முடிக்கு அவர் விடுவிக்கப்பட்டார்.
சபாநாயகர் எம்எல்ஏ ஏற்றுக்கிட்டாரு. உடனடியாக பண்ணணும், பண்ண வைப்போம். வராது, அந்த மோஷன்ல விட்டாச்சு, லெட்டின் மோஷன், அந்த ப்ராசஸ் லெட்டின் மோஷன், அதாவது கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டர் அனுப்பிச்சிட்டார். ஸோ அந்த ப்ராசஸ் கமென்ஸ் ஆகி போச்சு. நம்ம இந்த ப்ராசஸ் மந்திரி பதவி கொடுத்து ஒரு அந்த ப்ராசஸ் சிஎம் கமென்ஸ் பண்ணிட்டார். இட் இஸ் இன் மோஷன். அதனால இப்போ இடையில புதுசாக ஒன்று கொடுத்தாதான் தப்பு. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு புது டிசிஷன் தான் இருக்கும். ஏற்கனவே பணி செய்கிற வேலைகள் தொடர மாதிரி தான் இது ஏற்கனவே சிஎம் அனுப்பிச்சிட்டார். இப்போ ஒரு அப்படி பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் போட்டுருக்காங்க. இவரே நான் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறது பதிவு பண்ணிட முடியாது. ஸ்பெஷல் கோர்ட்ல இல்ல, செஷன்ஸ் அதுதான் நான் போட்டிருக்கிறேன். நான் திமுக சார்பில் நஷ்டீட்ல மானம், அதாவது தவறு இருந்தால் தானே மற்ற நஷ்டீடு கொடுப்பாங்க. கிரிமினல் ப்ரொசீடிங்ன்றது வேற தண்டனை. அதே நேரத்தில் இந்த தண்டனை வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதுக்கு பிறகு இதனுடைய ஃபாலோ அப் ஆக்ஷன் தண்டனை திமுகவுடைய இமேஜ் குறையுதுன்றதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். அவர் சீஃப் மினிஸ்டர், அதனால அந்த முறையில் போட்டுருக்காங்க. ஸ்டேட் உடைய செஷன்ஸ் கோர்ட்டுடைய பிபி போட்டிருக்காங்க. நான் எங்கள் கட்சியினுடைய தலைவர், எங்கள் கட்சியினுடைய இமேஜ் போதுன்றதுனால as DMK ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி நான் போராடி போட்டிருக்கேன். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் புழக்கம் பற்றி பேசிட்டே வர்றது வந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் சத்தியமா எதிர்கொள்ளுது. காரணம் சொல்றது பொய் என்று எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு விழல் காட்டும்போது 3 விரல் அவங்களுக்கு காட்டும். நாங்களாம் திமுக பேச்சாளர்லாம் சும்மா இருப்பாங்களா? எடப்பாடி கவர்மெண்ட்ல யார் எவ்வளவு போனாங்க, யார் யாருக்கு எப்போ எவ்வளவு நடக்குது, இதெல்லாம் சொல்லாம விட்டுருமா? இதெல்லாம் வந்து இது சப்ஜெக்ட் சொல்லாமல் இருந்திருப்போம். இப்போ அவங்க பேசின மேடைக்கு மேடி திமுக பதில் சொல்லுவாங்க, தெளிவாக பதில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை கண்டு ஏமாற மாட்டார்கள். இந்த போதைப் பொருள் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது? 10 வருஷமா இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க ஆட்சியில் எவ்வளவு இருந்தது? கேஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா? இப்போதானுங்க கேஸே வருது, பேப்பர்ல நியூஸ் வருது. கண்டுபிடிக்கிறதுல வருது, கண்டுகொள்ளாமல் இருந்தா வராது. இது தொடர்பாக வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து தமிழகத்தில் வந்து சோதனை தீவிரப்படுத்துறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு 10-15 நாள் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல அவங்க இதே அதிகாரம் அங்க போய் பண்ணோம். மே மாசம் 27 இதே அதிகாரிகள் சேம் காயின். இன்னைக்கு யார் யார் வராங்களோ அதே அதிகாரிகள் மே மாசம் 27 அவங்க போறாங்க. அவங்களோட விசாரணை எப்படி பாக்குறீங்க? மத்திய போதைப் பொருள் தடுப்பு காவலர்களோட விசாரணை செய்தியாளர் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சா 2 days அப்போ ஒரே ஒரு கேள்வி இருக்கிற சத்தியம் டிவி மிக தெளிவா ஒரு பெரிய ஊழலை வெளியிட்டது. 65 கிலோ ஹெராயின் சிக்கிம் பிடிச்சாங்க. 3800 வந்து மணிப்பூர்ல பிடிச்சாங்க. ஆக மொத்தம் 68,000 கிலோ ஹெராயின் பிடிச்சது என்ஐஏ தான் பிடிச்சி வச்சது. ஆனா பார்லிமெண்ட்ல ஒரு கொஸ்டின் போட்டு ஒரு மெம்பர் கேட்கிறார், அந்த 68,000 கிலோ ஹெராயின்ல எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டா 5,000 கிலோ தான் இருக்கும். மீதி 63,000 கிலோ எங்க போச்சுன்னா எலி தின்னுச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஹெராயினை எலிங்க சாப்பிட்டுருந்தா உலகத்திலேயே ஒரு எலி கூட இருந்திருக்காங்க. சொன்னாங்களா இல்லையா? நான் சொல்ல சத்தியம் டிவி தான் வெடிச்சும் போட்டு காட்டியதில்லை. இது வரைக்கும் அது பதில் இருக்கா? அதனால இவர்கள் செய்கிற தப்பை மறைப்பது எங்க மேல கான்கிரீட்டா எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியல. பிரைம் மினிஸ்டரே வந்து இதை பத்தி பேசினாங்களா, அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் வந்து அடிக்கடி வர்றது ரொம்ப நல்லது. காரணம் அவர் சொன்னதுனால தான் இவ்வளவு போட்டாங்க, இல்லைன்னா நாங்கள் சொல்ல முடியும். அவர் எப்போ ஆதாரத்தோடு பேசியிருக்காரு? அவர் சொன்னது இதாக செஞ்சிருக்காரா? இல்லைன்னா இப்ப நாம இது பேசினா எனக்கு மேல ஒரு கேஸ் போடுறாங்க, அன்பரசு மேல போட்டாங்க. கேஸே பார்த்து வளர்ந்தவங்க சரியில்லை. அதுக்கு இங்க இருக்க ஒரு இவ்வளோ பெரிய எங்கோ அவர் வந்து அந்த மோட்டியோட சொல்றாங்க. பிச்சிருவேன் கீச்சிருவேன்றதுலாம் ஒரு ஸ்லாங்குங்க, கொலோக்கையில வர்றது. தொலைச்சிருவேன்னு சொன்னா கொலை பண்றது அர்த்தமா. சென்னையில வர்ற கொலோக்கையில இந்த கோர்ட்ல பார்த்துருக்கோம்.
இப்பயே சொல்லிட்டா அவங்க டிஃபென்ஸ் ரெடி ஆகிடும். முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வர மாதிரி வராரு. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கல, அவங்க தான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து வந்து ஓட்டு கேட்டு போவாங்க. கவுன்சிலர் நிற்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஒரு முறை தான் சுத்த முடியும். ஆனால் கவுன்சிலர் தான் டெய்லி 4 நாளுக்கு ஒரு ட்ரிப். ஆக முனிசிபாலிட்டி கவுன்சிலர் மாதிரி ஓட்டு கேட்க மாட்டார். இன்னும் அவர் வர எங்களுக்கு ஓட்டு கூட சார். ஈச் டைம் தி பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் எங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் கூடும். நான் மோடி அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்வது இன்னொரு 10 வாட்டி வாங்க. ஓகே, எனிதிங், எனி மோர் क्वेश्चन? அப்புறம் கேட்கலன்னு சொல்ல முடியும். கொடுத்துட்டாரு கவர்னர். டைம் ஃப்ரேம் கிடையாது. காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நேரத்தில் நீங்க மறந்துடக்கூடாது. ஜெயலலிதா செத்த உடனே 24 மணி நேரத்தில் சசிகலா சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் எல்லாம் அதிமுக காரங்க படிச்சு இந்த பழைய நினைவை எண்ணிப்பாங்க. சசிகலா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேராலும் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி அவர் தான் சொல்லிட்டாங்க. கவர்னர் பாம்பேல உட்காந்துட்டு இன்சார்ஜ் கவர்னர் வரவே இல்லை. காரணம் என்னன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கட்சி அதுக்காகவே காத்திருந்தாங்க மட்டும் தெரியுது. அதே நேரத்தில் எடியூரப்பா 5 மணிக்கு சீஃப் மினிஸ்டரா எலெக்ட் பண்றாங்க. 12 மணிக்கு கவர்னர் பதவி பிரமாணம் வைக்கிறாங்க. மகாராஷ்டிரால நீங்க 12 மணிக்கு இதெல்லாம் அதிமுக சொரணையோடு எண்ணிப்பாங்க. எடப்பாடியோ அவர் கூட இருக்கிறாங்க. நீங்க அதிமுக தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வார காலம் பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறதுக்கே வரல. அதுக்குள்ள தீர்ப்பு வந்துச்சு. அந்த மாதிரி ஜெயிலுக்கு போட்டாங்க. இதெல்லாம் மறந்துடுவாங்கன்றதுக்காக அதிமுக காரம் மறக்கலாம். நாங்க அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்போம். சட்டம்னா தானே நீதிமன்றம். ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேஸ்ல ஒரு தீர்ப்பு இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்க போட்டோமா அதே வந்து ஒரு ஆர்டர் வாங்கி கவர்னருக்கு நிறைய குட்டு விழுந்துருக்குது. இன்னொரு குட்டு வாங்கணும்னு ரெடி ஆயிட்டாருன்னா நாங்களும் சந்திக்கிட்டேன்.